நம்மெல்லாம் வந்து நல்லாருன்னு சொல்றதுனால தான் இவன் உண்மையிலே நல்லா இருக்கான். நம்ம வந்து சாமியை தொட்டு பூஜை பண்றோம், அம்பாவை வந்து குழந்தையா நினைச்சு பூஜை பண்றோம், ஐயாவை வந்து தகப்பனா நினைச்சு பூஜை பண்றோம். நம்மெல்லாம் போய் அவனை நல்லாருன்னு சொல்றதுனால நாசமா போற நாய் நல்லா இருந்து நம்மளை நடுத்தரில் உட்கார வச்சுட்டான். அதுதான் உண்மை. அதனால தயவு செய்து சொல்றேன், பிராமண சமுதாய மக்களே, நீங்க வந்து இனிமே எந்த திராவிட கொள்கை கொண்டவனும் நம்மளை ஏசுறவனும் பழிக்கிறவனையும் நல்லாருன்னு சொல்லாதீங்க. தமிழகம் மட்டுமல்ல, பாரதம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் இந்த மதுரை மாநகரிலே அன்னை மீனாட்சியின் பொற்பாதத்திலே பிராமணர்களுக்கென்று தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு அத்தியாயமாக உண்ணாநிலை போராட்டம். அதாவது பிராமணர்களுக்குன்னு யாரும் இங்கே குரல் கொடுக்கறது இல்லை, எல்லாமே கிள்ளிக்கிறது தான். பிராமணர் யாரை வந்தா விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தவெல்லாம் உடனே வந்து பிராமணர்களை விமர்சனம் பண்றது, பூணூல் அறுக்கிறது, குடிநீர் எடுக்கிறது, ஒரே விஷயம் மட்டும்தாங்க. நல்ல ஆம்பளையா இருக்கக்கூடிய திகாக்காரனும் திமுக காரனும் பிராமணனுடைய பூணூல் அறுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து மக்கள் கட்சிக்காரனையோ அல்லது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளையோ தொட்டுட்டு நீ போய் தொட்டு பாரு, நீ நல்ல ஆம்பளை, ஒரு தாய் வயிற்றுல நீ பிறந்த அப்படிங்கிறத இந்த குடும்பத்தின் வாயிலாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எந்த இடத்துல நீ அறுக்கிறியோ அதே இடத்துல நாங்க இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நான் அந்த இடத்துல முட்டி போட்டு மண்டி போட்டு நிக்க, உன்னால முடியுமாடா மானங்கட்ட, ஏன்னா ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நிப்பாட்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த பிராமண சமுதாயத்துக்காக போராடுறதுக்காக இங்க பாருங்க மும்மூர்த்திகளா வந்து உட்கார்ந்தாச்சு. ஏன்னா பிராமண சமுதாயம் முழுக்க முழுக்க இறைவன்ல வந்து தொண்டு செய்யக்கூடியவங்க. எந்த எந்த இடத்துலயும் போறதில்ல, கொஞ்சம் சத்தமா சவுண்டு கேட்டா கூட ஒதுங்கி போற மக்கள். அந்த மக்கள்கிட்ட போய் வீரத்தை காட்டுறதெல்லாம் ஒரு வீரமா? அசிங்கமா இருக்குடா. தயவு செய்து சொல்றேன், நீ வந்து வீரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி போய் கிறிஸ்தவ சபையில போய் நானும் கிறிஸ்தவன் எப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறியோ, அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிராமணனை கூப்பிட்டு, உங்க அம்மா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட நேற்று இளைஞரணியினுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அழகா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, முதல்வர் அவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய பிராமணர்கள்லாம் நிப்பாட்டினாலே இவங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு தெரியாது அப்படின்னு. உண்மை அதுதான். என்ன செஞ்சாலும் பந்தக்கால் நட்டுறதுல இருந்து எந்த வேலை செஞ்சாலும் இவன் போய் அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய அர்ச்சகர்கிட்டயோ ஜோசியர்கிட்டயோ போய் எந்த நேரம் நல்லா இருக்கு, எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எப்படி இந்த மக்களை ஏமாத்தலாம், எப்படி நான் உங்களை அசிங்கப்படுத்தலாங்கிறத யார் சொல்லிக் கொடுக்கா? நம்ம மக்கள் சொல்லிக் கொடுக்காங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இனிமே எந்த திராவிட அரசினுடைய அதிகாரிகளுக்கும் இந்த கும்பம் தூக்குற வேலையை நம்ம விடணும். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் மேல சத்தியமா இந்த பந்தல்ல இருந்து நம்ம எல்லாம் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி இந்த பிராமண மக்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். அதை நம்ம செய்யறதை விட்டுட்டாலே இவனுக்கு ஆட்டம் கண்டுருங்க. உண்மையை தான் சொல்றேன், இந்த மீனாட்சி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா இந்த பயலுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நம்ம எல்லாம் வந்து நல்லாருன்னு சொல்றதுனால தான் இவன் உண்மையிலே நல்லா இருக்கான். நம்ம வந்து சாமியை தொட்டு பூஜை பண்றோம், அம்பாவை வந்து குழந்தையா நினைச்சு பூஜை பண்றோம், ஐயாவை வந்து தகப்பனா நினைச்சு பூஜை பண்றோம். நம்ம எல்லாம் போய் அவனை நல்லாருன்னு சொல்றதுனால நாசமா போற நாய் நல்லா இருந்து நம்மளை நடுத்தரில் உட்கார வச்சுட்டான். அதுதான் உண்மை. அதனால தயவு செய்து சொல்றேன், பிராமண சமுதாய மக்களே, நீங்க வந்து இனிமே எந்த திராவிட கொள்கை கொண்டவனும் நம்மளை ஏசுறவனும் பழிக்கிறவனையும் நல்லாருன்னு சொல்லாதீங்க. நீங்க நல்லாருன்னு சொல்றது நம்ம கடவுளுக்கு செய்யற துரோகம். அதனால இனிமே செய்யாதீங்க. அதோடு இல்லாம இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன், முடிஞ்சது. இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன், என்ன சொல்ல வந்து பாருங்க. என்ன சரி, இந்த அடுத்தது நிறைய தலைவர்கள்லாம் இங்க இருக்கிறனால என்னுடைய சிறிய உரையை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.